ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல டேஸ்டியாக சூப்பராக முக்கியமாக கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் நம்ம ஒரு ஸ்நாக் பண்ண போகிறோம். அதுவும் உருளைக்கிழங்கு வச்சு நம்ம டேஸ்டியாக ஒரு ஸ்நாக் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு குக்கரில் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் 3 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுட்டு உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் மசிக்கிற அளவுக்கு வேக வைக்கக்கூடாது, அதை பார்த்து வேக வச்சுக்கணும். இந்த குக்கரில் 2 விசில் விட்டால் கரெக்டாக மீடியமாக வெந்து வரும். நீங்கள் உங்களுடைய குக்கரில் ஒரு விசில் விட்டாலே நல்லா வெந்துடும். அப்படின்னா நீங்கள் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க போதும். எக்ஸ்ட்ராலாம் நீங்கள் 2 விசில்லாம் வைக்க வேணாம். ஒரு 80% வந்து உருளைக்கிழங்கு வெந்திருந்தால் போதும். அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். உருளைக்கிழங்கு வந்து ஒரு 3/4 பாகத்துக்கு நான் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். கையில் நம்ம கூழ் மாதிரி மசிக்கிற அளவுக்கு உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுக்கக்கூடாது. டிக்கா வந்து சரியாக வராது செய்யும் பொழுது. இப்போ இது இப்படி 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு இந்த பவுலில் தயிர் சேர்த்துக்க போகிறேன். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பூன்லேயே வந்து ஒரு 7-8 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். எட்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிட்டேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். 3/4 ஸ்பூன் கரம் மசாலா, மல்லித்தூள் 3/4 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து இப்போ நம்ம காரத்துக்கு சேர்த்துக்கலாம். நல்லா தந்தூரி டிக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், காரமும் நமக்கு கரெக்டாக இருக்கும். காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்தோம்னாலே. ஒரு வேளை இல்லைன்னா நீங்கள் வெறும் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்றது போல். 1/4 ஸ்பூன் வந்து நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். வெறும் மிளகாய் தூளாக இருந்தால் நீங்கள் 3/4 ஸ்பூன் இல்லைனா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் சாறு சேர்த்துக்க போகிறேன். எலுமிச்சை சாருக்கு பதிலாக நீங்கள் ஆம்ச்சூர் பவுடர் இருந்தால் அது ஒரு 1/4 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஆம்ச்சூர் பவுடர் இல்லைனா 1 ஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். கடைசியாக இது கூட 1 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா மசாலாவையும் சேர்த்து பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துடுறேன். ஒரு பாதி கொடமிளகாவை வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எல்லா கலரும் மிக்ஸ் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து அதில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பாதி வெங்காயம் அதையும் சேர்த்துடுறேன். ஒரு சின்ன தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த உள்ளுக்குள்ளே விதை இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க நீங்கள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மசாலோட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசால் ஃபுல்லாக உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாத்துலேயுமே ஃபுல்லாக பிடிச்சிருச்சு பாருங்கள். கோட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது, அதுக்கு மேலே லைட்டாக வந்து மசாலாம் பிடிச்சிருக்கணும், அவ்வளோதான். ரொம்ப கோட்டிங்லாம் இருக்கக்கூடாது. நம்ம கரெக்டான அளவு கொண்டு தான் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டாக நமக்கு மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள் கோட்டிங். இப்போது அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். 1/2 மணி நேரத்துக்கு நல்லா வந்து ஊறி வரட்டும். மசாலாம் நல்லா பிடிக்கணும், அதனால் ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1/2 மணி நேரத்துக்கு மசாலா நல்லா ஊற வச்சுட்டேன். இப்போ நல்லா பிடிச்சிருக்கும். உருளைக்கிழங்கு, கேப்சிகம், வெங்காயத்தில் எல்லாத்துலேயுமே மசாலா வந்து நல்லா பிடிச்சிருக்கும். இந்த மாதிரி டூத் பிக் இருக்கும் பார்த்தீங்களா, நார்மல் டூத் பிக்லேயே கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் பாருங்கள், பெருசாக அந்த மாதிரி ஸ்டிக் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா டிக்கா செய்கிறதுக்கு, தந்தூரி செய்கிறதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் இல்லை இரும்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக் மாதிரியே இருக்கும். கடையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி கூட நீங்கள் ஒரு 4-5 வாங்கி வச்சுக்கலாம். வீட்டில் செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் குச்சி வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த குச்சியில் வந்து நம்ம ஆல்டர்னேட்டிவாக உருளைக்கிழங்கு, கேப்சிகம், வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் மாற்றி நம்ம வந்து குத்தி வைக்க போகிறோம். மசாலாவோடு சேர்த்து எடுத்து குத்தணும், அப்போ தான் வந்து குக் பண்ணும்போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி போடுறதுக்காக இடம் கொஞ்சம் விட்டுக்கோங்க. இப்போ ஒரு தக்காளியை நான் வந்து குத்திடுறேன். ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ திரும்பவும் இன்னொரு உருளைக்கிழங்கு சேர்த்துடுறேன். ஒரு கேப்சிகம் சேர்த்துக்கிறேன்.
இந்த மாதிரி வெங்காயம், கேப்சிகம், தக்காளி இந்த மாதிரி மாற்றி மாற்றி சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு வச்சிட்டிங்கன்னா பார்க்கவே அழகாக இருக்கும், சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இதே போல் வந்து ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். ஒரு 3 ஸ்டிக் 4 ஸ்டிக் அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டோம்னா அட் அ டைமில் நம்ம 3-4 குக் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு தோசைக்கல் இல்லை நல்லா அகலமாக இருக்கிற மாதிரி ஒரு பேன் அந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து நல்லா அகலமாக இருக்கிற மாதிரி ஒரு பேன் தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பேன் நல்லா சூடேறினதுக்கப்புறமா எண்ணெய் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஸ்டிக்கை வந்து அப்படியே எடுத்து நம்ம இந்த எண்ணெயில் வச்சிடலாம். எண்ணெய் வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், ஒரு 4-5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த ஸ்டிக்கை எடுத்து வச்சிடலாம். ஒவ்வொரு பக்கமாக நம்ம திருப்பி போட்டு குக் பண்ணணும். அப்போ தான் நல்லா வெந்து வரும். அப்போ தான் நல்லா குக் ஆகி கலர் வந்து நல்லா மாறி வரும். நம்ம தந்தூரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே வந்து கருகுன மாதிரியே இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி நம்ம குக் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும். அப்பப்போ இந்த ஸ்டிக்கை பிடிச்சி நீங்கள் திருப்பி கொடுத்தீங்கன்னா போதும். எல்லா பக்கமும் 4 பக்கமும் நல்லா திருப்பி நம்ம வச்சோம்னாலே போதும். ஒரு 2 நிமிஷம் நீங்கள் திருப்பி கொடுத்தீங்கன்னா நல்லா சூப்பராக எல்லா பக்கமும் நல்லா குக் ஆகிட்டு வந்துடும். அந்த மசாலா நம்ம மேலே அப்ளை பண்ணியிருக்கோம் பாருங்கள், அது வந்து குக் ஆனால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும். பச்சையாக இருந்தால் சாப்பிட நல்லா இருக்காது. இப்போ ஒரு பக்கம் குக் பண்ணதுக்கப்புறமா இப்படி திருப்பி வச்சுக்கணும். இதே மாதிரி நீங்கள் எல்லா பக்கமும் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் தீ ஃபுல்லாக வச்சுட்டு குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக வந்து தீயை குறைச்சிக்கோங்க. தீயை வந்து மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஸ்டவ் ஃப்ளேமை வந்து மாற்றி வைக்கும்பொழுது நல்லா ஈவனாக நம்மளால் குக் பண்ணி எடுக்க முடியும். மீடியம்லேயே வச்சுட்டு பண்ணாலும் லேட் ஆகும், ஃபுல்லாக வச்சாலும் டக்குன்னு கருகிடும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் திருப்பி வச்சுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து குக் ஆகும்போது கொஞ்சம் கலர் வந்து மாறி வரணும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். மேலே எண்ணெய் இல்லைன்னா லைட்டாக அப்படி ப்ரஷ் பண்ணி விடுங்க. அப்போ நல்லா ஹீட்டுக்கு நல்லா குக் ஆகிட்டு வரும். இப்போ இன்னொரு பக்கமும் நம்ம திருப்பி கொடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்கை ஒரு 3/4 பாகத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம். அதனால் இப்போ வந்து வேக வைக்கும்போது கரெக்டாக குக் ஆகிட்டு வந்துடும். சாப்பிட சூப்பராக இருக்கும் உருளைக்கிழங்கு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் குக் பண்ணிக்கிட்டேன். இன்னும் இப்போ கடைசியாக ஒரு சைடு மட்டும் குக் பண்ணி எடுத்துகிட்டுனா போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு கறி வச்சு நம்ம வந்து புகை இது பண்ண போகிறோம். அப்போ தான் பர்ஃபெக்டாக நம்ம தந்தூரி செஞ்சுருக்கோம் அப்படின்றதுக்கு கரெக்டாக இருக்கும். டேஸ்ட் அப்போ தான் அந்த நல்லாயிருக்கும். நெருப்பில் செய்வாங்க பார்த்தீங்களா தந்தூரி, அந்த ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு. அதனால் இப்போது அடுப்பு கறி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கறியை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு கப்பில் போட்டுக்கிட்டு நம்ம இதில் வைக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நெருப்பு கறி வந்து இது பண்ணி எடுத்துக்கிட்டேன், ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா வெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் சேர்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். வெண்ணெயை சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி விட்டுருங்க. அந்த புகையிலே வந்து குக் ஆகணும், கொஞ்சம் நேரம் குக் ஆகணும். ஒரு 3 பக்கம் நீங்கள் திருப்பி கொடுத்துட்டு 4வது சைடு திருப்பி கொடுக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடுப்பு கறி வச்சுடுங்க. மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த புகை வந்து ஃபுல்லாக அந்த தந்தூரி டிக்கியில் வந்து படும்பொழுது சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். பர்ஃபெக்டாக நம்ம ஹோட்டல்லலாம் வாங்கி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃப்ளேவர் நமக்கு கரெக்டாக கிடச்சிரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பக்கமும் நல்லா குக் ஆகிட்டு வந்திருக்கும். அது வரைக்கும் நம்ம இந்த நெருப்பு கறி இதில் விட்டது போதும். இப்போ நம்ம எடுத்துடலாம். பர்ஃபெக்டாக நமக்கு தந்தூரி ஆலு டிக்கி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே போல் மற்ற எல்லா உருளைக்கிழங்கு, கேப்சிகம், வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே இந்த மாதிரி குச்சியில் வந்து நம்ம குத்தி வச்சுட்டு நல்லா தோசை கல்லில் போட்டு நல்லா ஃபுல்லாக குக் பண்ணி எடுத்துட்டோம்னா போதும். இந்த மாதிரி நமக்கு கிடைக்கணும், கொஞ்சம் வந்து கலர் மாறி இருக்கிற மாதிரி கிடைக்கணும். அப்போ தான் பர்ஃபெக்டாக நமக்கு தந்தூரி ஸ்டைலில் நமக்கு ஆலு டிக்கி கிடைக்கும். நல்ல டேஸ்டியாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில், அதுவும் நம்ம உருளைக்கிழங்கு வச்சு தந்தூரி ஆலு டிக்கி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். நல்ல டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். எப்பவும் ஒரே மாதிரி நம்ம வீட்டில் பஜ்ஜி, போண்டா அந்த மாதிரியே செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. முக்கியமாக கிட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ஒரு முறையாவது உங்களுடைய வீட்டில் தந்தூரி ஆலு டிக்கி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.